ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சு பயாலஜியில் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக பொருள் செலவுலையும் அதிக டைம்லையும் அதிக நாடுகளோட பங்கேற்புலையும் நடந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதனால தான் அந்த மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கவனிப்போம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இப்போ நம்ம மெண்டல் காலத்திலேருந்து வருவோம். மெண்டல் காலத்திலேருந்து நம்ம வந்தோம்னா நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் ஜீன் அப்படின்றத ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டார். ஸோ எப்படி இன்ஹெரிட் ஆகுதுன்றதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 35 வருஷம் நம்மளுக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்தவங்க அதை ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக் மெட்டீரியல் யார், அவர் ஃபேக்டர்னு சொல்லிட்டாரு, அந்த ஃபேக்டர் யார் அப்படின்ற தேடல்கள் ஆரம்பிச்சது. ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா ப்ரோட்டீனா அப்படின்ற பஞ்சாயத்து நடந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக டிஎன்ஏன்னு டிசைட் ஆணுச்சு. அப்போ அந்த டிஎன்ஏன்னா அந்த டிஎன்ஏ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அது எப்படி ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்ற சந்தேகங்கள் நம்மளுக்கு வந்தது. அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரையும் ரெப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜியும் தனித்தனியாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜீனை பற்றின ஒரு ஐடியா வந்துச்சு. டிஎன்ஏ சரி, டிஎன்ஏல ஜீன்னா என்னது அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. இந்த ஐடியாவுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஹோல் செட் ஆஃப் டிஎன்ஏவையும் நம்ம சீக்வன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ அதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் எத்தனை ஜீன் இருக்குது ஒரு ஆர்கானிசத்தில். ஸோ நம்மளுக்கு நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளோட ஹைட்டு, நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஐக்யூலேருந்து, ஹைட்லேருந்து, ஸ்கின் கலர், ஹேர் கலர் அண்ட் ஸோ நம்ம டிஜிட்டோட லென்த்து, சரியா, விரலோட லென்த்து. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை ஆளாக்கி வச்சுருக்கு இன்றைக்கி ஃபினோடிபிக்கலாக. அப்போ அவ்வளவு விஷயங்களுக்கும் பின்னாடி என்னென்ன ஜீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம். ஏன் அப்படின்னா நிறைய டிசீசஸ் இந்த ஜீனோட குளறுபடினால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு அதுவும் தெரியுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஹியூமன் ஜீனோமை கம்ப்ளீட்டாக சீக்வன்ஸ் பண்ணிட்டோம்னா, சீக்வன்ஸ் அப்படின்னா வரிசை, சரியா. குரோமோசோமோட ஒரு குரோமோசோம் நம்பர் 1 எடுத்துக்கிட்டாச்சு. 1ல் ஃபஸ்ட்டு என்ன நியூக்ளியோடைட் இருக்குது, செகண்டில் என்ன நியூக்ளியோடைட் இருக்குது, தேர்டில், ஃபோர்த்தில், ஃபிஃப்த்தில், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த், என்னென்ன நியூக்ளியோடைட் வரிசை கிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸை தான் நம்ம ஜீனோம்னு சொல்கிறோம். ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம். ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் மேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஃபீமேலுக்குன்றது ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் 23, மேலுக்கு ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் 24. அப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வேணும் அப்படின்னா நம்ம மேலே தான் எடுக்கணுமே தவிர ஃபீமேலில் எடுக்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா 22ன்றது ஆட்டோசோம், சரியா, ப்ளஸ் செக்ஸ் குரோமோசோம். செக்ஸ் குரோமோசோம் பேர் எப்படி இருக்குது, XYயாக மேல்லையும் XX ஃபீமேல்லையும் இருக்குது. அப்போ ஃபீமேல் எடுத்து நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு 23 குரோமோசோமோட டீட்டெயில் தான் கிடச்சிருக்கும். 24வது குரோமோசோமோட டீட்டெயில் ஒன்றுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹியூமன் மேல் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 22 ஆட்டோசோம் ப்ளஸ் X குரோமோசோம் ப்ளஸ் Y குரோமோசோம் அப்படி எல்லாத்தையுமே சீக்வன்ஸ் பண்ணுறோம். ஸோ 24 குரோமோசோம்ஸை சீக்வன்ஸ் பண்ணுறது தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா. இப்போ இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மொத்தம் எத்தனை ஜீன் இருக்குதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, என்னென்ன ஜீன் என்னென்ன ஃபீனோடைப்பை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியும். அதனால் என்ன, எந்த ஃபீனோடைப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் குறைபாடாக இருந்தால் எந்த டிசீஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஜீன் தெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிக்க முடியும். ரெண்டாவது, நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பற்றி நம்மளே எழுதின ஆட்டோபயோகிராஃபி, சரியா. நம்ம ஹியூமன் தனித்தனியாலாம் பிரிக்கக்கூடாது. ஒரே இந்த உலகத்தில் மொத்தமாக மனுஷன் ஹோமோசாப்பியன்ஸ் தன்னை பற்றி தானே எழுதின ஆட்டோபயோகிராஃபி எப்படி இருக்கும், பயாலஜிக்கல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா அது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அந்த புக்கை எத்தனை வால்யூமாக போடலாம், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்க்குறோம், பின்னாடி பார்ப்போம், சரியா. ஓகே. ஸோ இதில் நிறைய ஃபேக்ட் இருக்குது. அந்த ஃபேக்ட் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1990 ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹியூமன் ஜீனோம்ன்றது அப்ராக்சிமேட்லி 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஒரு பேஸ் பேருக்கு $3 அப்படின்ற செலவை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா $9 பில்லியன் செலவில் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க. 9 பில்லியன் அப்படின்னா 9 போட்டு
9 0 போடணும். சரியா? அதான் $9 பில்லியன் செலவில். ஒரு டாலர்ன்றது அப்ராக்சிமேட்டாக 70 ரூபா. சரியா? அந்த காலத்தில் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோமே. $2 100 அப்போ நீங்கள் பாருங்கள், $9ன்றது 450 ரூபா. சரியா? 450 போட்டு இவ்வளோ 0, இவ்வளோ ருபீஸ், இவ்வளோ ரூபா செலவில் பண்ணுது. ஸோ நம்மளோட கணக்கு வித்தியாசமாக இருக்கும். லட்சம், 100 லட்சம், 1 கோடி, 100 கோடி. சரியா? அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 450 100 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 45,000 கோடி, 45,000 கோடி ரூபா செலவில் இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறாங்க, எஸ்டிமேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதனால இதை மெகா ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த சீக்வன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. இப்போ இந்த நம்ம புக்காக எழுதணும் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 100 சீக்வன்ஸ் எழுதுகிறோம். ATGC அப்படின்றது 4. இதே மாதிரி 1000 நியூக்ளியோடைடை ஒரு பேஜில் எழுதுகிறோம். இப்போ ஒரு பேஜுக்கு, ஒரு புக்குக்கு 1000 பேஜஸ் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்குவோம். சரியா? இப்போ 1000 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புக். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3300 புக்கு வந்துடும் நம்ம சொந்த கதை, சோக கதைலாம் எழுத ஆரம்பித்தோம்னா. சரியா? ஸோ பயாலஜிக்கல், ஆட்டோ பயோகிராஃபி. அப்போ இது வந்து சாத்தியமே இல்லை இல்லையா? அப்புறம் புக்கு போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு $9 பில்லியன் செலவு பண்ண வேண்டியிருக்கும், எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அந்த புக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கும் அச்சடித்து கொடுக்குறதுக்கு, வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு லாஜிக்கான விஷயம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பை தேடிக்கிறோம். கம்ப்யூட்டரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். இன்டர்நெட் மூலமாக உலகம் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ அப்போது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டும் இதுக்கு பேரலாக, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு பேரலாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட மோட்டோ வேஸ்ட்டு. எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாமையே இருக்கிற மாதிரி. சரியா? அப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் சைட் பை சைடாக டெவலப் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த ப்ராஜெக்டோட கோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம ஹியூமனில் இருக்கக்கூடிய எல்லா ஜீனையும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரியா? ஸோ நம்ம உடம்புல எவ்வளோ ஜீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு எஸ்டிமேட் பண்ணாங்க. 20,000 இருந்து 25,000 ஜீன் வரைக்கும் மனுஷன்ட்ட இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க. அடுத்தது ஆமாம், இந்த சீக்வன்ஸ் அவ்வளோத்தையும் 3 பில்லியன் சீக்வன்சஸ் எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம். அதுதானே நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னே சொன்னோம். அதே ஒரு கோல் தான். அடுத்தது இதை வந்து நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும், எல்லா ரிசர்ச்சுக்கும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு பேரலாக ரெடி பண்ணாங்க. அடுத்தது இப்போ இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் உண்டான டூல்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆரம்பத்தில். அதையும் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி எல்லாத்துக்கும், எல்லா கண்ட்ரீஸுக்கும், எல்லா ரிசர்ச்சுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுபோக இதனால் வரக்கூடிய எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், ELSIன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதே மாதிரி கேள்விகளும் நம்ம கேட்கலாம். சரியா? ஸோ ELSI அதுக்கு உண்டான விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அந்த இஷ்யூஸை சரி பண்ணுறதுக்கே ஒரு டீம் வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த $9 பில்லியன் ஒரு பாதிக்கு மேலே அந்த டீம் தான் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் வந்துருந்துருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த டீம் வந்து, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். சரி, அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ வருஷத்தில் முடிக்க முடியும்னு நினச்சாங்கன்னா 13 வருஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நீங்களே புக்கை எழுத ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 1000 லெட்டர் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்கன்னு வைங்க. ஒரு நாளைக்கு 1000 லெட்டர் எழுதுறீங்க. சரியா? ஒரு புக் எழுத போகிறீங்க, ஒரு நாளைக்கு 1000 லெட்டர் எழுதுறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எழுதி முடிக்கிறதுக்கு? இவ்வளோ நாள் ஆகும். 33 லட்சம் நாள் ஆகும். சரியா? இது 330 நாள், 360 நாள். பட் 330 நாள்னு வச்சுக்கோமே, ஒரு வருஷம்னா எத்தனை வருஷம் பாருங்கள், 10,000 வருஷம் ஆகி போயிடும். சரியா? ஸோ அப்போ நமக்கு வந்து 13 வருஷம் அப்படின்னா அவ்வளோ வருஷம் இதுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் நம்ம எழுதணும்னு நினச்சாலே கூட இவ்வளோ வருஷம் ஆகி போயிடுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து 13 வருஷம் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இந்த 13 வருஷம் எஸ்டிமேட் பண்ணதில் யாரெல்லாம் பண்ணுறா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டால்
யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் NIHன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்குது. இவங்க வந்து யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா வெல்கம் ட்ரஸ்ட் UK அண்டு நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஜப்பான்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, சைனாலேருந்து, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து 2003 கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1990 ஆரம்பிக்கிறாங்க, 2003 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2006 தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இடத்துல மட்டும் பண்ணலை, நிறைய கண்ட்ரியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரலாக போய்கிட்டே இருந்தது. ஓகே, சரி. இதனால் என்ன மறுபடியும் அதோட யூசேஜ் திருப்பி சொல்கிறாங்க. இதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன ஜீன் இருக்குது, நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன பயாலஜிக்கல் இருக்குது, என்னென்ன ஜீன் எந்தெந்த டிசீஸ்க்கு காரணமாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும். நாட் ஓன்லி ஹியூமன் DNA பட் ஆல்சோ மெனி அதர் ஆர்கானிசம்ஸோட ஜீனமும் அடுத்தடுத்து சீக்வன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதோட மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.